நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தேர்வு செய்யப்பட்ட 14 மாணவ மாணவியருக்கு முதல்வர் ரங்கசாமி சேர்க்கை ஆணை வழங்கல். மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக முயற்சி. தடுத்து நிறுத்திய போலீசாரால் தலையில் அமர்ந்து போராட்டம். மின்கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்று. மக்கள் பாதிக்காத வகையில் மின்கட்டணத்தில் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு நியாய ஒளி திட்டம் அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைப்போம். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புகளில் சேர 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்த 14 மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கினார். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயின்ற நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்காக நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் படித்த 32 மாணவ மாணவியர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டதில் 10 நபர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட 22 மாணவ மாணவியரின் விண்ணப்பங்களில் 8 விண்ணப்பங்கள் நீட் நிர்ணயித்த கட் ஆஃப் மதிப்பெண்ணிற்கும் குறைவாக இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தேர்வு செய்யப்பட்ட 14 மாணவ மாணவியர்கள், அதாவது புதுச்சேரியில் 10 மாணவிகளும், காரைக்கால் 2, மாகி 2 என மொத்தம் 14 மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கினார். இந்நிகழ்வின் போது கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், அரசு செயலர் ஜவஹர், பள்ளி கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி, உயர்கல்வி இயக்குனர் அமன் சர்மா ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபோது அவர்களை தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என இந்தியா கூட்டணி அறிவித்திருந்தது. அதன்படி இன்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ ஆகிய கட்சிகள் சார்பில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட அண்ணா சிலை அருகே நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று கூடினர். அங்கிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி தொடங்கிய ஊர்வலத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன், சிபிஐ புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஊர்வலம் அண்ணா சாலை நேரு வீதி வழியாக தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்றபோது போலீசார் அவர்களை நேரு வீதி கேண்டீன் வீதி சந்திப்பு அருகே தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களை கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். மின்கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்று எனவும், இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் மின் கட்டணத்தில் மானியம் வழங்க ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக நியாய ஒளி கிளப் என்ற அமைப்பு துவங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நியாய ஒளி கிளப்பை துவக்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை அரசு நிறைவேற்றவில்லை, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிறைவேற்றியுள்ளது. தமிழகத்திலும் கடந்த காலங்களில் இந்த பிரச்சனை இருந்துள்ளது. தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைவாகத்தான் உள்ளது. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஏழை எளிய மக்கள் மின்கட்டணம் உயர்வால் பாதிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஏழை எளிய மக்களுக்கு மின்கட்டணத்தில் மானியம் வழங்கப்படும். இதற்காக ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாளில் மின்கட்டணம் மானியம் குறித்து அறிவிக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், எஸ்ஐ தேர்வில் 2 ஆண்டுகள் வயது வரம்பு வேண்டி ஒரு சிலர் நீதிமன்றம் சென்றுள்ளதால் அவர்களுக்கு தேர்வு நடைபெறாமல் உள்ளதாகவும், விரைவில் தேர்வு நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த நமச்சிவாயம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுமென்றே ஆதாரம் இல்லாமல் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் கூறினார். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு
அடிப்படை சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நியாய ஒளி திட்டத்தினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் நீதித்துறையின் கீழ் நியாய ஒளி என்ற திட்டத்தை நிறுவியது. நியாய ஒளி திட்டத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட இருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நியாய ஒளி கிளப் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன், அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நியாய ஒளி கிளப்பை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நியாய ஒளி திட்டத்தின் கீழ் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை அடுத்து புதுச்சேரி நகர பகுதிகளில் நேற்றிரவு மிதமான மழை பெய்தது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூருக்கு இடையே கலிங்கப்பட்டினம் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு புதுச்சேரி நகர பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உட்பட்ட ஜே நகரில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் டாக்டர் நாராயணசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். மருத்துவர் டாக்டர் கே நாராயணசாமி தலைமையின் கீழ் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகரில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அரவிந்த் முன்னிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைந்தனர். உழவர்கரையில் உள்ள டாக்டர் நாராயணசாமி இல்லத்தில் நடைபெற்ற இந்த இணைப்பு விழா நிகழ்வின் போது உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜே.வி. கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து டாக்டர் நாராயணசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஜே.என். பாளையம் பகுதியில் பாஜக பிரமுகர் புண்ணியக்கோடி ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஜே.என். பாளையம் பகுதியில் பாஜக பிரமுகர் புண்ணியக்கோடி ஏற்பாட்டில் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 70%த்திற்கும் அதிகமாக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு 10,000, 7,500, 5,000 ரூபாயும், 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு 12,000, 9,500, 7,000 ரூபாயும் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். மேலும் 70%த்திற்கு மேல் மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தலா 2,500 ரூபாய் வழங்கப்பட்டது. முன்னதாக அமைச்சருக்கு நினைவு பரிசு மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஜனார்த்தனன் முன்னிலை வகித்தார். நிறைவாக சூர்யா நன்றி கூறினார். விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளியில் மழலையர் ஆசிரியரை நியமிக்காததால் மாணவர்கள், பெற்றோர்கள் இணைந்து வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளியில் மழலையர் ஆசிரியர் நியமிக்கப்படாததன் காரணமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வகுப்பை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். கடந்த மாதம் 15/7/2024 அன்று பணிமாற்றம் செய்த ஆசிரியருக்கு மாற்று ஆசிரியரை நியமிக்காததால் கல்வித்துறைக்கு சென்று புகார் கொடுத்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அன்று ஆசிரியரை நியமிப்பதாக வாக்குறுதி அளித்ததின் பேரில் அங்கிருந்து புறப்பட்டனர். ஆனால் இன்று வரை ஆசிரியர் நியமிக்காததால் இன்று பள்ளியை புறக்கணித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 சொக்கலிங்கம் பெற்றோர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில்
தற்சமயம் போராட்டம் கைவிடப்பட்டது. இப்போராட்டம் காரணமாக பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பேக் ஆர்டர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமியை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். அரியூர் மகாலட்சுமி நகரைச் சேர்ந்தவர் அமர்தீன், வயது 55. இவர் சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதி, தம்புநாயக்கர் வீதி சந்திப்பில் பேக் கடை நடத்தி வருகிறார். கடந்த 21ஆம் தேதி கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது கடைக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் 15 ஸ்கூல் பேக் வேண்டும் எனவும் 1 மணி நேரம் கழித்து கடைக்கு வந்து வாங்கிக் கொள்வதாக கூறி ஆர்டர் கொடுத்தார். பேக் வாங்குவதற்கான பணத்தை ஏடிஎம் மிஷினில் எடுத்து வர அமர்தீன் ஸ்கூட்டரை வாங்கி சென்ற நிலையில் மர்ம நபர் மாயமானார். இது தொடர்பாக அமர்தீன் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது கள்ளக்குறிச்சி விஜயபுரத்தைச் சேர்ந்த 53 வயதாகும் செக்யூரிட்டி டேனியல் பாபு ஸ்கூட்டரை திருடி சென்றது தெரிய வந்தது. போலீசார் டேனியல் பாபுவை கைது செய்து ஸ்கூட்டரை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். இதனிடையே டேனியல் பாபு ஸ்கூட்டரை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்களில் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோஸ்ட் சார்பில் ஆளுநர் வருகை விழா கென்னடி நகர் லயன் கட்டிடத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு லயன் தலைவர் ஆரோக்கியதாஸ் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திர போஸ் பேசும்பொழுது, புதுச்சேரியில் நான் பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்த போது கிட்டத்தட்ட 84 ஏரிகள் தூர்வாரப்பட்டது என்று கூறினார். மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர் லயன் செல்வகாந்தி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் பொன்னுராம் பரமகுரு, முன்னாள் ஆளுநர் ராஜலட்சுமி செல்வகாந்தி, மாவட்ட அவை செயலாளர் ஜெயஸ்ரீ முருகேசன், மாவட்ட அவை பொருளாளர் லயன் ராஜபிரகாஷ், மாவட்ட இணை செயலாளர் நடராஜன், மாவட்ட இணை பொருளாளர் சாம்ராஜ், லயன் குப்பன், மண்டல தலைவர் வடிவேல், வட்டார தலைவர் வரதராஜா ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் லயன் சங்கத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளாக மகளிர்களுக்கு அரிசி, மாணவருக்கு கல்வி உதவித்தொகை மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் வீட்டின் கதவை உடைத்து நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரைச் சேர்ந்தவர் கண்ணன், வயது 52. மேல்மருவத்தூர் மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜிப்மர் மருத்துவமனையில் டெக்னிக்கல் ஆபீசராக பணியாற்றுகிறார். கடந்த 31ஆம் தேதி இவர்கள் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிக் கொண்டு சேலம் அருகே உள்ள பூர்வீக வீட்டிற்கு சென்றுள்ளனர். நேற்றிரவு திரும்ப வந்தபொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த சுமார் 4 சவரன் தங்கச்சங்கிலி திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைமையில் பொதுநல அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு சரியான முறையில் பிசிஎஸ் அதிகாரிகள் ஒதுக்கீடு வழங்கவில்லை என கூறியும் முதலமைச்சரிடம் சட்டவிரோதமாக புகார் அளித்த அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிட விடுதலை கழக லோகு ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் களம் அழகர் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பெயிண்ட்லி சூட் சார்பில் இயற்கையை பாதுகாக்க வேண்டியும் ஈவேஸை ஆடையாக அடித்தும் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் ஆண் பெண் என இருபாலரும் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே இயற்கையை பாதுகாக்க வேண்டி பெயிண்ட்லி சூட் சார்பில் ஏ நைட் ஆஃப் ஃபேஷன் 2.0 கிராண்ட் டிசைனர் ரேம்ப் வாக் ஷோ நடைபெற்றது. இப்போட்டியில் பெங்களூரு, புதுவை மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாடல் அழகிகள், ஆண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். தனி சுற்று, இரட்டையர் சுற்று, குழு என 3 சுற்றாக நடைபெற்ற ரேம்ப் வாக்கில் பாரம்பரிய உடை, மாடலிங் உடை என வண்ண வண்ண ஆடைகள் அணிந்தும் ஈவேஸ்டை ஆடையாக அணிந்து வந்தும் அழகிகள், ஆண்கள், குழந்தைகள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து தங்களது அழகையும் நளினத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். மேலும் அழகிகளுக்கு இணையாக ஆண் அழகன்களும் கலந்து கொண்டு ரேம்ப் வாக் செய்து பார்வையாளர்களை அசத்தினர். கடற்கரை சாலையில் நடைபெற்ற ரேம்ப் வாக் போட்டியை புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு கிஃப்டிங் பார்ட்னராக பாலாஜி பிரேம்ஸும், போட்டோகிராஃபி பார்ட்னராக மேனன் ஸ்டுடியோவும்,
மீடியா பார்ட்னராக எஸ் மீடியாவும் இருந்து செயல்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மகா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ்நாடு ஜவஹர் ஜமாத் சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலை 10 மாத செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஜவஹர் புதுச்சேரி மாவட்டம் லாஸ்பேட்டை கிளை சார்பாக போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது. லாஸ்பேட்டை அப்துல் கலாம் அறிவியல் கோளரங்கம் அருகில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி அருகில் நிறைவு பெற்றது. இந்த பேரணிக்கு மாவட்ட தலைவர் அபிப் தலைமை தாங்கினார். தொடர்ந்து அசன் கண்டன உரையாற்ற கிளை தலைவர் சொய்ப் மற்றும் கிளை செயலாளர் அசீஸ் கண்டன உரையாற்றி நன்றி தெரிவித்தனர். இப்பேரணியில் ஏராளமான இஸ்லாமியர்கள், மாணவர்கள் கண்டன பதாகைகளுடன் பேரணியாக சென்றனர். கொம்பாக்கம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கொம்பாக்கம் வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அமைச்சருக்கு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. வெளியனூர் மாவட்ட செயலாளர் கனகராஜன் மற்றும் மாவட்ட ஓபிசி அணி துணைத் தலைவர் ஏழுமலை தேவராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களையும் மற்றும் முதியோர்களுக்கு சேலையையும், இல்லந்தோறும் நாட்டு சர்க்கரையும், பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மை வேண்டி ஆண்டுக்கு ஒரு முறை அமாவாசை திதி என்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து ஆவிர்வாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்று முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக உறுப்பினர் சேர்ப்பு படிவங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பொருளாளர் பொறியாளர் செந்திலதிபன், கழக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்ப்பு படிவங்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கு ஹேமா பாண்டுரங்கன் தலைமை தாங்க செல்வராசு, இளங்கோ, மாசிலாமணி, கலைவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வேதா வேணுகோபால் வரவேற்புரையாற்ற செந்திலதிபன், வந்தியத்தேவன் மற்றும் காரை மாவட்ட செயலாளர் அம்பலவாணன், செந்தில்குமார், மூர்த்தி, பாவாடை சாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து விஜய் நன்றி உரையாற்றினார். இதில் ஏராளமான மதிமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் அருகே குடியிருப்பு பாளையம் வாய்க்காலில் பனை விதை நடவு நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தொடங்கி வைத்தார். உலக தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம் கலந்த வாழ்வியல் மரம் பனை மீட்டு பயணத்தில் நேற்று பாகூர் குடியிருப்பு பாளையம் வாய்க்காலில் ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது.
பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை உதவியுடன் பணி விதி நடப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன், குடியிருப்பு பாளையம் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் ராமமூர்த்தி, செல்வவீரன், தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் பழனிசாமி, பாலசுப்ரமணியன் சொசைட்டி சென்னை காயத்ரி, வினோத்குமார், மகேந்திரன், மகேந்திரவேலன் குழுவினர், டிஎஸ்சி சொசைட்டி தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேரிட்டிஸ் மற்றும் ரெயின் உட்பட ஊர் பெரியோர்கள் 2500 பனை விதை நடவு செய்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6670 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 88 ரூபாய். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தேர்வு செய்யப்பட்ட 14 மாணவ மாணவியருக்கு முதல்வர் ரங்கசாமி சேர்க்கை ஆணை வழங்கல். மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக முயற்சி. தடுத்து நிறுத்திய போலீசாரால் தலையில் அமர்ந்து போராட்டம். மின்கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்று. மக்கள் பாதிக்காத வகையில் மின்கட்டணத்தில் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு நியாய ஒளி திட்டம் அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைப்போம். வீட்டை உடைத்து 4 சவரன் தங்கச்சங்கிலி திருடிச் சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. குரூப் பி பணியிடங்களுக்கு சரியான முறையில் ஒதுக்கீடு வழங்காத பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம்.